ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு டிசம்பர் 31 லாஸ்ட் டே ஆஃப் 2024. நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கிறோம் நாளைக்கும் Jan 1. அப்போ இன்றைக்கி வந்துட்டு என்ன பிளான் பண்ணிக்கிறோன்னா சிம்பிளாக தான். இங்கே அவ்வளோக்கு வெளில போக அவ்வளோக்குள்ள ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் இன்றைக்கி மந்தி ட்ரை பண்ணலாம், வீட்டில் சமைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது ஃபஸ்ட் டைமு. இந்த 30 வருஷத்தில் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு டைம் மந்தி சாப்பிட்ருக்குறேன். அதுக்கப்புறம் கேரளாவில் வந்துட்டு நான் மந்தி ஃபேன் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்தி சாப்பிட்றது. டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியில் வந்து சாப்பிட்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் பிளான் போட்டிருந்தோம் இன்றைக்கி. அதனால் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு வீட்டில் வைக்கிறத வந்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து காமிக்கிறேன். ஓகே, மத்தியானம் ஒன்றுமே பண்ணல, தூங்கிட்டு தான் இருந்தோம். ஜஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணோம் மந்தி வைக்கலான்னு சொல்லிட்டு. இங்கே ஆஹாரன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டு, அதில் வந்துட்டு கேரளா கவர்மெண்ட்டோட ரெஸ்டாரண்ட்டு. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஆம்பியன்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ போகிறக்கே மனசு இல்லை. போயிட்டு மந்தி வச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே ராத்திரி அம்மா வீட்டுக்கு போகலாமா, இல்லை அது பிளான் பண்ணி விஷ் பண்ணிட்டு வேணும்னு வரலாம், அது பிளான் பண்ணலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் போகலாம் வீட்டுக்கு. சிக்கன் வாங்க வந்துருக்கோம். மண்டி வைக்க 2 கிலோ சிக்கன் மைக்கு வேணும் தோணும் கேட்கணும். சிக்கன் வாங்க வந்திருக்கிறோம். ஸ்டெல்லா பாஸ்மதி அரிசி 2 கிளாஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம். வந்துட்டு ஊற வைக்கணும். ஸோ 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம். எப்பவுமே வீட்டில் சிக்கன் வாங்கினா வந்துட்டு நான் தான் கழுவுவேன், அது என்னோடய டியூட்டி. இது சிக்கன் வந்துட்டு மந்திக்கு சொல்லிட்டு வாங்கினோம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக அவங்க வெட்டி தருவாங்க. இந்த மாதிரி நல்லா கழிக்கணும் எப்போவுமே, ஏன்னா இது ஃபுல் கோழி. இங்கே வந்துட்டு கிலோகிராமில் ஒன்றும் கிடைக்காது. இங்கே வந்துட்டு ஒரு கோழி வந்துட்டு நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும்.
நாங்கள் 1.5 kg நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். சிக்கன் நல்லா கழுவியாச்சு. இதில் வந்துட்டு மேரினேட் பண்ண கேப்சிகம் நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் பொடி பொடியாக வெட்டிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு வேவும்போ ஃபுல்லுமே எடுத்து சாப்பிட்ற மாதிரிலாம் அளவுக்கெல்லாம் இருக்காது. ஃபுல்லுமே வந்துட்டு சிக்கனோட மிக்ஸ் ஆகி வந்துட்டு சிக்கன் வந்துட்டு மேரினேட் பண்ண வந்து இன்க்ரீடியன்ட் வந்துட்டு மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு இஞ்சி வந்துட்டு இஞ்சி 2 பூண்டு 2 டீஸ்பூன் குருமிளகு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி 2 டீஸ்பூன் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் வந்துட்டு உப்பு. ஃபைனலாக ஒரு 1/2 கப்பு வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுட்டு சிக்கனில் வந்துட்டு மேரினேட் பண்ணிடலாம். இப்போ மசாலா வந்துட்டு பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம ஃபோர்க்கால் நல்லா குத்தி விட்டுக்கலாம். சிக்கனில் சிக்கனாக பிளாஸ்டிக் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுட்டோம். அது நம்ம ரெடி பண்ண மசாலா வந்துட்டு சிக்கனில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மசாலா நல்லா சிக்கனில் பிடிக்கும். இப்போ நம்ம அரி வந்து வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அதில் சில இன்க்ரீடியண்ட்லாம் போடணும். என்னென்னா மேகி க்யூபு 2 எண்ணம் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பொடிசாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பே லீஃப் 2 எண்ணம், கிராம்பு இந்த அளவுக்கு, அப்புறம் 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை ஒரு 4 சின்ன சைஸில், பின்ன ட்ரை லெமன் வந்துட்டு 1 இந்த மாதிரி போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் போதுமான அளவுக்கு வந்துட்டு சால்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸில் வந்து அது பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அரி வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி பாயில் ஆயிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் அரிசி வந்துட்டு நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு எடுத்து இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நாங்கள் 2 பாத்திரமாக நாங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ தான் நல்லா சிக்கன் வேவும். அதனால் நாங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்குறோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பின்ன லோ ஃப்ளேமில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸு, அதுக்கப்புறம் திரிச்சு போட்டுக்கோங்க. கூடவே என்ன பண்ணுறீங்கன்னா கேப்சிகம் வந்துட்டு ஈக்குவலான இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியனு பரவலாக போட்டுக்கோங்க. நாங்கள் 2 இது பேன் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் 2 இதுலேயுமே போட்டிருக்கிறோம். இதை வந்து மேலேயே போட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து திருப்பி போடும்போது இந்த கேப்சிகம் எல்லாம் கீழே போயிடும். இப்போ 5 மினிட் வந்துட்டு ஆயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் வெங்காயில் வந்துட்டு உள்ளே போகிற மாதிரி நம்ம திருப்பி போடலாம். சிக்கனும் நாங்கள் திருப்பி போட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்சிகமும் ஆனியனும் வந்துட்டு கீழே போய்க்கும். அதெல்லாம் வந்துட்டு சிக்கனோட மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் சிம்மில் ஆக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணணும். சிம்மில் ஆக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு வேக வச்சுக்கலாம். ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம தம் போட்டுடலாம். 2024 எண்டோட லாஸ்ட் டே. நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு கேண்டில்ஸ்.
நீத்துக்கு வந்துட்டு கிஃப்டாக கிடச்சிது கேண்டில்ஸ். அதுக்கப்புறம் இது வீடியோ எடுக்க வச்ச லைட்டு, அது எல்லாமே கிஃப்டாக கிடச்சி. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஹாஃப் ரைஸ் வந்துட்டு இந்த மாதிரி மேலே போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு 3 பச்சை மிளகாய் வந்துட்டு வச்சுக்கலாம் ஃப்ளேவருக்கு வேண்டி. நல்ல ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் ஃபுல் ரைஸு போட்டு ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ணி சிம்மில் வந்துட்டு ஒரு 10 மினிட் வந்துட்டு வச்சுக்கலாம். ஃபுட் கலர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட் கலர் சொன்னப்போனால் ஆட் பண்ணக்கூடாது, ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மந்தி பண்ணுறதுனால ஃபுட் கலர் வந்துட்டு ஆட் பண்ணி ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் இனி ஆட் பண்ண மாட்டோம். ஒரு 15 மினிட்டு நம்ம தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, நல்ல ஸ்மெல்லு. ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். மந்தி ரெடி ஆயிடுச்சு. ഒന്നുകൂടെ പറ. കറക്റ്റാ 9:30 വീട്ടിലെത്തിയച്ച. അപ്പാടാ അമ്മ പാന്ന് അച്ഛാ. നമ്മള് മെയിൻ റോഡിൽ വേണ്ട, ഇതിലേ പോവാ. അതെ, നോക്കി പോവാ. എന്തായാലും എല്ലാം പോയാൽ മതി. ഇതിനെ പോയ കുഴപ്പമൊന്നുമില്ല. ഇതിൽ തന്നെ പോവാ. ഹാപ്പി ന്യൂ ഇയർ. ഹാപ്പി ന്യൂ ഇയർ. അമ്മ ഹാപ്പി ന്യൂ ഇയർ. ഹാപ്പി ഹാപ്പി ന്യൂ ഇയർ. ഹാപ്പി ന്യൂ ഇയർ. എല്ലാം നമുക്ക് സന്തോഷമുള്ള ഒരു വർഷം. ആരും വീഡിയോ ഒന്നും കാണണ്ട, പേടിക്കണ്ട. നമ്മൾ തന്നെ ഈ വീഡിയോ 10 കൊല്ലം കഴിഞ്ഞ് കാണും. ഓക്കെ, ബൈ ബൈ. നോക്കി പോവാ. ടോസ്കു നാളെ സ്കൂട്ടി. പോയി കൊടുത്തിട്ട് വന്നേച്ച് തൃപ്തിയെ സാപ്പിട്ടു. ഹാപ്പി ന്യൂ ഇയർ.